வெல்கம் பேக் டு டிஜிட்டல் சேவா. இப்போ ஒரு கஸ்டமர் வந்து அவரோட ரேஷன் கார்டில் வந்து இப்போ இருக்க கரண்ட் அட்ரஸை மாற்ற சொல்லியிருக்காரு. அந்த ப்ராசஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கஸ்டமருக்கு ஒரு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ரேஷன் கார்ட்லேருந்து ரேஷன் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படின்றத ஃபஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சார், அந்த ரேஷன் கார்டு அட்ரஸ் மாற்றிடுவோமா? அந்த கார்டில் இருக்க ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 53 ஓடிபி சொல்றீங்களா? ஓடிபி எனக்கு அப்படியே வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுங்க. ஓகே சார். ஓகே, கஸ்டமருக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, ஓடிபியை சென்ட் பண்ணியாச்சு. கஸ்டமர் வந்து இப்போ ஓடிபி எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுவாங்க. என்னோட கஸ்டமரை நான் மேக்ஸிமம் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுறது வந்து எனக்கு வாட்ஸ்அப்லேயே கான்டாக்ட் பண்ணுங்கள். எனக்கு மெசேஜோ வாய்ஸ் நோட்டோ வாட்ஸ்அப்பில் கொடுத்துட்டிங்கன்னா கஸ்டமர் கூட கம்யூனிகேட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவங்க டேரெக்டாக கால் பண்ணி பேசுகிறதோட வாட்ஸ்அப்பில் எனக்கு வந்து ஓடிபியை சென்ட் பண்ணாலோ இல்லை ஓடிபியை வாய்ஸ் நோட்டோ போட்டாலோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதான் கஸ்டமர் வந்து ஓடிபி அனுப்புறேன்னு சொல்லிட்டாரு. முக்கியமான விஷயம் நீங்கள் இதில் என்ன பார்க்கணுன்னா, ரேஷன் கார்டில் நீங்கள் எந்த திருத்தம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை பேர் சேர்த்தல், பேர் நீக்கல், முகவரி மாற்றம், வேறு எந்த கரெக்ஷனாக இருந்தாலும் சரி, ரேஷன் கார்டில் இருக்க மொபைல் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரேஷன் கார்டில் மொபைல் நம்பர் கரெக்டாக இருக்கணும். அந்த நம்பருக்கு கரெக்டாக ஓடிபி வந்தால் தான் நீங்கள் இந்த ப்ராசஸை ஆன்லைனில் பண்ண முடியும். இல்லைனா நீங்கள் சம்மந்தப்பட்ட ரேஷன் ஆஃபீஸ்க்கு போயிட்டு டேரெக்டாக போயிட்டு தான் பண்ண முடியும். இன்கேஸ் அவங்களும் நீங்கள் முதல்ல மொபைல் நம்பரில் சரி பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னால் அப்போது நீங்கள் மொபைல் நம்பர் மாற்றினதுக்கப்புறம் தான் அந்த கரெக்ஷன் நேரில் போனால் கூட பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து ரேஷன் கார்டில் உங்கள் மொபைல் நம்பர் கரெக்டாக இருக்குன்றத பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த திருத்தத்துக்காகன்றதுக்கு மட்டும் இல்லை, வேற நீங்கள் கரெக்டான மொபைல் நம்பர் வச்சுக்கிறது வேற எந்த புது திட்டம் வந்தாலும் சரி, இல்லை திடீர்னு ஏதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து உங்களோட ரேஷன் கார்டை பிடிஎஃப் ஃபார்மெட்டில் சாஃப்ட் காப்பியை கேட்டாங்கன்னா மொபைல் நம்பர் கரெக்டாக இருந்தால் தான் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி கொடுக்க முடியும். அதனால் இன்றைக்கி இப்போவே கூட கஸ்டமர்ஸோ இல்லை பார்க்குற யாராக இருந்தாலும் சரி, உங்கள் ரேஷன் கார்டில் மொபைல் நம்பர் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூஸ் இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லை ரிலேஷன் யாராக இருந்தாலும் அவங்களோட மொபைல் நம்பர் கரெக்டாக இருக்கான்றத பார்த்து வச்சுக்க சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதை உடனே மாற்ற முடியாது. அதனால் நீங்கள் அதை ஃப்ரீயாக இருக்கும்போது இதை பார்த்து வச்சுட்டிங்கன்னா, சரி பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கஸ்டமர் வந்து ஓடிபி அனுப்பிட்டாங்க. ஓடிபி எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டாரு. 6956395 அதான் ஓடிபி. அதை அப்படியே காப்பி பண்ணி டிஎன்பிடிஎஸ் வெப்சைட்டில் பேஸ்ட் பண்ணி பதிவு செய்ய கொடுத்தா ஓகே. இது வந்து மெயின் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த மெயின் பேஜில் வந்து குடும்ப உறுப்பினர்கள் யார் யார் இருக்காங்கன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். நிறைய டீட்டெயில்ஸ் இதில் பார்த்துக்கலாம். நீங்கள் இந்த மெயின் பேஜ் உள்ள போகிறதுக்கு மொபைல் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். மொபைல் நம்பர்லேருந்து ஓடிபி சொல்லிட்டாரு. இப்போ இதுக்கப்புறம் வந்து இவருக்கு வந்து அட்ரஸ் மாற்ற போகிறோம். அந்த டிஎன்பிடிஎஸோட மெயின் பேஜில் பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினரை சேர்க்க, முகவரி மாற்றம் செய்ய, குடும்ப தலைவரை மாற்றம் செய்ய, குடும்ப உறுப்பினர் நீக்க, அட்டை தொடர்பான சேவை நிலை அறிய, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து இப்போ வந்து முகவரியை தான் மாற்றம் செய்ய போகிறோம். முகவரி மாற்றம் செய்ய இது போயிட்டீங்கன்னா உள்ளே போனீங்கன்னா குடும்ப அட்டை விவரப்படி அவங்களோட ஒரு அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸ் வந்து இப்போ கரண்ட் அட்ரஸ் மாற்ற சொல்லியிருக்காங்க. கஸ்டமர் கொடுத்துருக்கிறது வந்து பழைய கார்டில் வந்து திருவான்மியூர் அட்ரஸ் இருக்குது. அதுலேருந்து இப்போ வந்து ஈஞ்சம்பாக்கம் அட்ரஸ்க்கு அவங்க வந்து மாற்ற சொல்லியிருக்காங்க. இப்போ புதிய முகவரியை வந்து நம்ம வந்து மாற்றணும். ஃபஸ்ட்டு வந்து டோர் நம்பர். எப்போவுமே என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு பேட் நான் வச்சுருப்பேன். எந்த கஸ்டமருக்கு நான் வந்து கரெக்ஷன் பண்ண போகிறேனோ இல்லை ஏதாவது ஒரு அப்டேட் பண்ண போகிறேன்னா ஒவ்வொரு கஸ்டமருக்கும் லீஃப் மாதிரி போட்டு நான் வந்து நோட் பண்ணி வச்சுப்பேன். அப்போ வந்து எனக்கு வந்து டைப் பண்ணும்போது எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ஈஸியான வழியாகவும் இருக்கும். முக்கியமான விஷயம் மிஸ்டேக் வராது. நான் வந்து ஒவ்வொரு வாட்டியும் வாட்ஸ்அப் போயிட்டு அந்த டீட்டெயில்ஸை பார்த்துட்டு அதை திருப்பி இந்த டேபுக்கு வந்து நான் டைப் பண்ணுறதை விட நோட் பேடில் எழுதி வச்சுட்டு நான் ஃபில் பண்ணேன்னா கரெக்ஷன் பண்ணுறது இது மிஸ்டேக் ஆகிறது ரொம்ப ரொம்ப தவிர்க்கப்படும். இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஆப்ஷனில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அது எந்த முறைன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ரேஷன் கார்டு சம்மந்தமான உங்களோட டவுட்ஸையும் கமெண்ட் பண்ணுங்கள். முகவரி மாற்றத்துக்கு தொடர்பான டவுட்ஸ் உங்களுக்கு இருந்தாலும் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம வந்து அட்ரஸை டைப் பண்ண போகிறோம். அட்ரஸ் என்ன எழுதி வச்சுக்கணும், நம்பர்
ஓகே 2 bar. ஓகே நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன் கஸ்டமர் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணும்போது. ஏன்னா இந்த ப்ராசஸில் உங்களுக்கு வந்து ஒரு 10 days 5 days டைம் எடுக்கும். நீங்கள் உடனே இது எதையுமே மாற்ற முடியாது. அதனால் ஃபில் பண்ணும்போதே மிஸ்டேக் வராமல் மேக்ஸ் 99.9% ரொம்ப அக்யூரேட்டாக கான்சன்ட்ரேஷனோட ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் கரெக்ஷனே வரும்போதே கரெக்டாக வந்துடும். மிஸ்டேக்ஸ் வர சான்சஸ் ரொம்ப கம்மியாகிடும். அடுத்து வந்து அதே மாதிரி இந்த இதில் வந்து நீங்கள் வந்து இங்கிலீஷ்லையும் டைப் பண்ணணும், தமிழ் அட் த சேம் டைம் தமிழ்லையும் டைப் பண்ணணும். ஏன்னா தமிழும் மேண்டேட்டரியாக நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எண் இங்கே நம்பர்னு போட்டோம், இங்கே எண்ணுன்னு வரும். 2 bar. ஃபில் பண்ணிவிட்டு ஆவண வகையை தேர்ந்தெடுக்கணும். நீங்கள் எதை ப்ரூஃபாக கொடுத்து உங்களுக்கு வந்து ரேஷன் கார்டில் அட்ரஸ் மாற்ற சொல்லியிருக்கீங்க அந்த டீட்டெயில்ஸை வந்து அந்த எந்த டாக்குமெண்ட்டோ அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணணும். நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லேயே உங்களுக்கு இருக்கும் என்னென்ன டாக்குமெண்ட் லிஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்தந்த டாக்குமெண்ட்லாம் நீங்கள் கொடுத்து வந்து ரேஷன் கார்டில் அட்ரஸை மாற்றிக்கலாம். அந்த டாக்குமெண்ட்டோட லிஸ்ட்டில் இருந்து இப்போ நீங்கள் இந்த கஸ்டமருக்கு எந்த டாக்குமெண்ட்டை கொடுத்து அட்ரஸ் மாற்ற போகிறனோ அதை வந்து செலக்ட் பண்ணணும். கஸ்டமர் கொடுத்துருக்கிறது வந்து ஒரே நிமிஷம் எரிவாயு நுகர்வோர் அட்டை. ஆவண வகையை தேர்ந்தெடுக்கும். அதை சொன்ன மாதிரி எரிவாயு நுகர்வோர் அட்டை. கஸ்டமர் வந்து கேஸ் பில் கொடுத்துருக்காங்க, கேஸ் பில்லை தான் ப்ரூஃபாக கொடுத்து நம்ம வந்து சப்மிட் பண்ண போகிறோம். சூஸ் ஃபைலை வந்து நான் ஆல்ரெடி சைஸ் ரெடியூஸ் பண்ணி அலைன் பண்ணி வச்சுட்டேன். அதை வந்து அப்லோட் பண்ணிடணும். இந்த முக்கியமான விஷயம், அந்த ஃபில் பண்ணுற ப்ராசஸ் முடிஞ்ச உடனே என்னோட ஒர்க் பேட்டர்ன் என்னென்னா, நான் ஃபில் பண்ணதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை வந்து காப்பி பண்ணி கஸ்டமர்கிட்ட பேஸ்ட் பண்ணி கஸ்டமர் வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிடுவேன். ஒரே நிமிஷம் அப்படியே காப்பி பண்ணி கஸ்டமர் வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு கஸ்டமருக்கு கால் பண்ணி சொல்லுவேன் டீட்டெயில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கன்னு. ஏன்னா வந்து அப்போ தான் உங்களுக்கு வந்து மிஸ்டேக் ஆகிறது தவிர்க்கப்படும். இது என்னோட ஒர்க் பேட்டர்னே இப்படி தான் இருக்கும். ஏன்னா வந்து அக்யூரேசி ரொம்ப முக்கியம், கரெக்ஷன் வந்து கரெக்டாக இருக்கணும், மிஸ்டேக்ஸ் வரக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். ஹலோ சார், உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கேன். அட்ரஸ் டீட்டெயில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு சொல்கிறீங்களா? பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணிடுங்க. கஸ்டமர் செக் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரேஷன் கார்டில் அட்ரஸ் மாற்றுறது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் தான். உங்கள்கிட்ட கரெக்டான ப்ரூஃப் இருந்துச்சுன்னா. என்ன ப்ரூஃப்னா அவன் லிஸ்ட்லேயே கொடுத்துருக்கான், அதில் ஏதாவது ஒரு ப்ரூஃப் நீங்கள் கொடுத்தா போதும். ஸோ ரேஷன் கார்டு அட்ரஸ் கரெக்ஷன் சம்மந்தமான உங்களோட டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். கஸ்டமர் பார்த்துட்டாங்க, ப்ளூ டிக் வந்துருச்சு. 90% நான் கரெக்டாக தான் பண்ணுவேன். மிஸ்டேக்ஸும் வரதான் செய்யும். அந்த மிஸ்டேக்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாது, என்னோட அவுட்புட்டில் அது ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் கஸ்டமருக்கு அனுப்பிடுது. ஏன்னா கரெக்ஷன் இருந்துச்சா முன்னாடியே சொல்லிட்டாங்கன்னா அதை கரெக்ட் பண்ணிவிட்டு அப்போ நான் சப்மிட் பண்ண மாட்டேன். அதையும் இன்னொரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கஸ்டமர்கிட்ட அனுப்பி அதையும் கஸ்டமர் அப்ரூவ் பண்ணி மிஸ்டேக்ஸ் இல்லைன்னு கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்து சப்மிட்டே பண்ணுவேன். அப்போ தான் வந்து அக்யூரசி கரெக்டாக இருக்கும். கஸ்டமர் பார்த்துட்டாங்க, ப்ளூ டிக் வந்துருச்சு. ஆனால் வந்து இன்னும் வந்து ஃபீட்பேக் கொடுக்கல, கரெக்டாக இல்லையான்னு சொல்லலை.
சரி வெயிட் பண்ணலாம். ஸோ ஒரு கிளான்ஸ்க்கு வந்து நான் வேணா சொல்கிறேன் என்னென்ன டாக்குமெண்ட் நீங்கள் கொடுக்கலான்னு. ஆதார் கார்டு கொடுக்கலாம் அட்ரஸ் மாற்றத்துக்கு, ஓட்டர் ஐடி கொடுக்கலாம், எரிவாயு நுகர்வோர் அட்டை, கேஸ் பில் கொடுக்கலாம், வரி ரசீது டேக்ஸ் பில் இருந்தால் அதை கொடுக்கலாம், ரெண்டல் அக்ரிமெண்ட் டாக்குமெண்ட் இருந்தால் கூட நீங்கள் கொடுக்கலாம், இபி பில்லு, டெலிஃபோன் பில்லு, பேங்க் பாஸ்புக்கு, பாஸ்போர்ட்டு, டிரைவிங் லைசன்ஸு, பேன் கார்டு கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பேன் கார்டில் உங்களுக்கு அட்ரஸே வராது. எனக்கு தெரிஞ்சு பேன் கார்டு நீங்கள் கொடுக்க முடியாது. லிஸ்ட்டில் ஏன் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. அப்புறம் வந்து சொல்லுங்கள் சார். 11th கிராஸ் ஸ்ட்ரீட்டா? சரி நான் சேர்த்துட்டு அனுப்பி விட்றேன், ஒரு வாட்டி பார்த்துருங்க. ஓகே, ஒரு மிஸ்டேக்னு இல்லை. ஏன்னா ப்ரூஃப் கஸ்டமர் கொடுத்த ப்ரூஃபில் வந்து 11th கிராஸ் ஸ்ட்ரீட்னு இல்லை, அதை மட்டும் சேர்க்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்னால் சின்ன சின்ன இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் மொத்தமாக அட்ரஸை மாற்ற முடியாது. மேக்ஸிமம் ப்ரூஃபில் எப்படி இருக்கோ அப்படியே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக மாறிடும். ப்ரூஃபில் இல்லாத டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடாது. பதினொன்றாவது குறுக்கு தெரு கொடுத்தாச்சு. இதை கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம். ஓகே, இதையும் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். இதை ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி எடுத்து கஸ்டமர்கிட்ட அனுப்பிடணும். கஸ்டமர் வந்து அப்ரூவல் கொடுத்தாங்கன்னா சப்மிட் பண்ணலாம். இல்லை இன்னும் கரெக்ஷன் பண்ணணுன்னாலும் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா தப்பாக மட்டும் சப்மிட் பண்ணக்கூடாது. நான் பண்ண மாட்டேன். இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் கஸ்டமருக்கு. கஸ்டமர் லைன் பிஸியாக இருக்கும். சார் திருப்பி அனுப்பியிருக்கேன், ஒரு வாட்டி செக் பண்ணிடுங்க. அடிக்கடி நான் கஸ்டமர்கிட்ட கால் பண்ணுறது வந்து அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இருந்தாலும் மிஸ்டேக் ஆகக்கூடாதுல்ல, அதுக்காக நான் கால் பண்ணி தான் ஆகணும். அதை தவிர்க்க முடியாது. கஸ்டமர் வாட்ஸ்அப் பண்ணிட்டாங்க பார்த்துட்டு இருந்தாங்கன்னா நான் கால் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து டைம் அவுட் ஆகிடும். அப்புறம் நான் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நான் கால் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் ஃபியூ மினிட்ஸில் கஸ்டமர் பார்க்கலன்னா நான் திருப்பி கால் பண்ணி தான் ஆகணும். இல்லைனா டைம் அவுட் ஆகிடும். அதுக்காக தான் செகண்ட் டைம் கால் பண்ணுறது. நிறைய கஸ்டமர் வந்து சீக்கிரமாக ரிப்ளை பண்ணிடுவாங்க. சில கஸ்டமர்ஸ் வந்து லேட் ஆகும். ரிப்ளை அவங்க வாட்ஸ்அப் வந்து பார்க்கறதுக்கே லேட் ஆகும். நம்ம அவங்கள எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அவங்களுக்கு வேறு ஒர்க் இருக்கும். ஓகே சொல்லிட்டாரு, சூப்பர். நானும் ஓகே சார் போட்டுருவோம். ஓகே சார் போட்டுட்டு டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணியாச்சு. எரிவாயு நுகர்வோர் அட்டை டீட்டெயிலாம் ஃபில் கரெக்டாக ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு உறுதிப்படுத்துதல் கொடுத்து பதிவு செய்ய. ஓகே, சப்மிட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த சப்மிட் ஆன அக்னாலஜ்மெண்ட் நம்பரை அட்டை தொடர்பான சேவை நிலை அறியன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, அதில் கொடுத்து அக்னாலஜ்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணி கஸ்டமருக்கு அனுப்பிடுவேன். இதோட இந்த ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. ஒரு 10 to 15 டேஸில் அட்ரஸ் மாறிடும். இந்த ப்ராசஸில் நீங்கள் ஈஸியாக ஆன்லைன்லேயே நீங்கள் எந்த ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கும் போகாமல் ஆன்லைன்லேயே அட்ரஸ் மாற்றிடலாம். ரேஷன் கார்டில் தகுந்த டாக்குமெண்ட் இருந்தால் நீங்கள் ஈஸியாக மாற்றிடலாம். ஸோ ரேஷன் கார்டில் அட்ரஸ் மாற்றுறது சம்மந்தமான உங்களோட சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.